के सुब्बारायण। क्वेश्चन नंबर 102। माननीय मंत्री महोदय, सदन के पटल पर रख दिया गया। माननीय सदस्य। பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் திருப்தி அளிப்பதாகவோ இந்த கேள்வியின் தேவையை நிறைவு செய்வதாகவோ இல்லை. இது யூபிஏ சர்க்கார் நிகழ்த்திய சரித்திர சாதனைகளில் ஒன்று இந்த மனரேகா. இந்த மகத்தான திட்டம் என்பது குடும்பத்தில் ஒருவருக்காவது வேலை கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டமும் சட்டமும். ஆனால் இப்பொழுது இவை மெலிந்து எலும்பும் தோலுமாக உருக்குலைக்கப்பட்டு கிடக்கிறது. இவற்றிலிருந்து விடிவு வேண்டும் என்பதற்காக நான் தங்கள் மூலமாக ஒரு கேள்வியாக கிளப்புவது என்பது, இன்றைய நிலையில் இன்றைய விலைவாசியில் சம்பள முறைகளில் இந்த சம்பளத்தில் வாழவே முடியாது. எனவே மனரேகா தொழிலாளர்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கை தினசரி 700 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. அந்த கோரிக்கை நியாயமானதும் நிறைவேற்றப்பட வேண்டியதும் தான். நான் தங்கள் மூலம் ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஒரு இடைக்கால ஏற்பாடாக 500 ரூபாயாவது பதில் உரையில் அமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். ஏனென்றால் இன்றைய நிலையில் ரெண்டு விஷயங்கள். ஒன்று, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் என்பது கொடுக்கப்படுவதே இல்லை. 100 நாள் வேலை எங்கும் கொடுக்கப்படவே இல்லை. எனவே இதை 200 நாளாக உறுதிப்படுத்த வேண்டும், 700 ரூபாயாக உறுதிப்படுத்த வேண்டும். அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் சட்டப்படி கொடுக்க வேண்டும் இல்லை. அதே மாதிரி एडमिनिस्ट्रेटिव मेंबर, आप एक प्रश्न पूछे, प्लीज एक प्रश्न पूछे, ओनली वन क्वेश्चन, उसके बाद सप्लीमेंट्री अलाउ करूंगा। बैठ जाइए माननीय मंत्री। माननीय अध्यक्ष जी, सदस्य ने जो प्रश्न पूछा है, बैठ जाइए, आप बैठ जाइए, आपका जवाब दे, सप्लीमेंट्री पूछ। माननीय सदस्य ने जो प्रश्न पूछा है मनरेगा के ऊपर की वेजेस को बढ़ाने के लिए और श्रम देने के लिए, तो मैं बड़ा स्पष्ट करना चाहता हूं कि पिछले 10 वर्षों में जब यूपीए की सरकार थी तो उनके समय में मात्र 2,13,000 करोड़ रुपए के ही जारी किए गए थे। और हमारे लोकप्रिय प्रधानमंत्री आदरणीय मोदी जी के नेतृत्व में अगर जो पिछले 10 वर्षों का आप देखेंगे तो करीब 250 गुना बढ़ाकर 7,37,000 करोड़ रुपए इस मद में देने का काम किया गया। अध्यक्ष महोदय, जहाँ तक सदस्य ने चिंता जाहिर की है कि वेजेस बढ़ना चाहिए, तो मैं बड़ा स्पष्ट इस बात को कहना चाहता हूं कि वेजेस बढ़ाना हमारे मनरेगा की सीपीआई एक संस्था है जिसके थ्रू वो समय समय पर प्रतिवर्ष उसका आकलन करती है और जहां उसको उचित लगता है उस पर बढ़ाती है। मैं इनके संज्ञान में लाना चाहूँगा कि पिछले 5 वर्षों में अगर जब हम डेटा देखेंगे तो मजदूरी में करीब 43% का इजाफा हुआ है। तो इसको प्रति वर्ष के अगर हिसाब से देखेंगे तो करीब 7% का इजाफा प्रति वर्ष हमारे मजदूरों का, श्रमिकों का होता है। और आदरणीय प्रधानमंत्री मोदी जी का ये ध्येय है कि हम मनरेगा में 100 दिन का काम जरूर अपने गरीबों को देना है। जो लोग इच्छुक काम करने वाले लोग हैं उसी गांव में हम उनको रोजगार देने का काम करते हैं। बहुत बहुत धन्यवाद। ऑनरेबल मेंबर सप्लीमेंट्री। சார், ஒரே ஒரு கேள்விதான். माननीय मंत्री जी, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுப்பது மாநில அரசா மத்திய அரசா என்பதை விளக்க வேண்டும். அடுத்து, நிர்வாக செலவினங்கள் என்ற பெயரால் தொழிலாளர்களின் சம்பளத்தில் பிடிக்கப்படுகிறதா, அது அரசாங்கமே அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்கிறதா என்பதற்கு விளக்கம் அளிப்பதோடு அமைச்சர் மறுபரிசீலனை செய்து 200 நாள் 700 ரூபாய் சம்பளம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்துவாரா? मंत्री जी, मैंने पहले ही कहा कि हमारी सरकार, अध्यक्ष महोदय, हमने पहले ही कहा, माननीय सदस्य को मैंने बताया कि हमारी सरकार प्रतिबद्ध है 100 दिन का काम देने के लिए और कटौती देने की कहीं प्रश्न ही नहीं उठता है।
और जहाँ तक सदस्य की चिंता है कि कार्य दिवस बढ़ाने के लिए, तो मैं बड़ा स्पष्ट करना चाहता हूँ कि आदरणीय मोदी जी की सरकार कोई जितना भी डिमांड करेगा, चाहे फाइनेंशियल चाहे काम, उसको हमारी सरकार उस गांव में देने का काम करेगी। और दूसरा, मैं ये स्पष्ट ये करना चाहता हूं कि 100 दिन के काम के लिए स्टेट सरकार जो भी मांग करेगी, भारत सरकार उसको देने का काम करेगी। धन्यवाद। श्री செல்வராஜ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல் முறையாக பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. என்னை தேர்வு செய்து அனுப்பிய நாகப்பட்டினம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் தமிழ்நாட்டிலே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாள் வேலையிலே விவசாயம் என்பது முழுமையாக இயந்திரமயமாக மாறிவிட்டது. ஆகவேதான் நம்முடைய உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். பேரூராட்சி நகராட்சிகளுக்கும் இதை விரிவுபடுத்த வேண்டும். அதே போல இந்த ஆண்டு 86,000 கோடி ரூபாய் என்பதை அதிகப்படுத்த வேண்டும். இது செய்தால்தான் ஓரளவிற்கு கிராமப்புறத்தில் இருக்கிற பொருளாதாரம் சீரமைக்கப்படும். அந்த அடிப்படையில் இங்கே செய்யுமா என்பதை அறிய விரும்புகிறேன். अध्यक्ष महोदय, जो सदस्य ने चिंता जाहिर की है कि नगर पंचायत और नगर पालिका में, चूँकि हमारे आरडी विभाग का मामला नहीं है, लेकिन मैं सदस्य के संज्ञान में ये जरूर लाना चाहूँगा कि आदरणीय प्रधानमंत्री मोदी जी के नेतृत्व में ऐसी तमाम हमारी सरकार की योजनाएं हैं, जिसमें चाहे प्रधानमंत्री स्वनिधि योजना हो, स्मार्ट सिटी हो, चाहे स्वच्छ भारत है, ऐसे तमाम कौशल विकास है, ऐसे तमाम योजनाएं हैं जिस पर हमारी सरकार रोजगार के दृष्टिकोण से काम कर रही है। बहुत बहुत टी सुमिति। Thank you very much, sir. Sir, the state of Tamil Nadu, where about 90 lakh people participate in Manrega works, had requested allocations for 40 crore person days for 23-24. But I would like to ask through you the minister, it was sanctioned funds for only 28 crore person days, sir. So what is the rationale of the government behind such a smaller allocation to our Tamil Nadu state? And I would like to know through you whether the minister considered this and plans to increase the same in the coming time, sir. Thank you. अध्यक्ष महोदय, जो भी प्रदेश के हिसाब से वो अपनी डिमांड करते हैं, उसके हिसाब से हमारी सरकार उसको देती है। धन्यवाद। एमएस थरा निवेदन। एक घटना सर सुन लीजिए सर, वहां चिन्हित करके வணக்கம் थरा निवेदन। அவைத்தலைவர் அவர்களே வணக்கம். திண்டிவனம் நகரி ரயில் பாதை 2010 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியிலே அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்துக்காக 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அங்கே தமிழக அரசின் சார்பாக அந்த நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நிலங்களை எல்லாம் கையகப்படுத்த 198 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த திட்டம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் கடந்த 14 ஆண்டுகளாக அந்த திட்டங்கள் செயல்படுத்தவில்லை. ஒரு 6-7 பாலங்கள் மட்டும், ரயில்வே பாலங்கள் மட்டும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 70 விழுக்காடு. அங்கே நிலம் கொடுத்தவர்கள் எல்லாம் ரயிலும் வராமல் விவசாய நிலங்களும் ரயில் பாதைக்கு கொடுத்துவிட்டு விவசாயம் செய்ய முடியாமல் ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கின்றது நீங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, கிராமப்புறங்களில் சொல்வார்கள், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக விவசாயிகள் எல்லாம் ரயில் பாதை வரும் என்று நிலத்தை கொடுத்துவிட்டு ரயிலும் வரவில்லை, நிலமும் விவசாயம் நடைபெறாமல் அங்கே கிடப்பில் கிடக்கிறது. நிலைமை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல பாமினி எக்ஸ்பிரஸ் என்பது ஆரணி வழியாக ராமேஸ்வரம் திருப்பதி, மன்னார்குடி திருப்பதி என்ற ரயில்கள், ஆரணி என்பது பட்டினசவலி அரிசி உற்பத்தியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பகுதி. போலூர் அந்த பகுதியிலே வழியாக அந்த ரயில்கள் செல்கின்றது. அந்த பகுதியில் அந்த ரயில்களை நிறுத்தி செல்ல வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக செய்ய வைக்கின்றேன். அதுபோல செஞ்சிக்கோட்டை என்பது ராஜா ஆண்ட ஒரு பகுதி. அந்த செஞ்சிக்கோட்டையிலே 2 ராஜா கோட்டை, ராணி கோட்டை கோட்டைகள் இருக்கிறது. आदरणीय अध्यक्ष जी, मैं बहुत आभारी हूं कि आपने मुझे बहुत ही अविलंबनी लोक महत्व के विषय पर बोलने के लिए समय दिया है। मान्यवर, उत्तराखंड राज्य एक बहुत ही संवेदनशील राज्य है।
बाढ़ इत्यादि भूस्खलन तो होता ही है, परंतु वनाग्नि ने इस बार काफ़ी तबाही मचा दी और बार बार ऐसी स्थिति वहाँ पर आ रही है। मान्यवर अपने कर्तव्य का पालन करते हुए अल्मोड़ा ज़िले के वन्यजीव अभयारण्य में 5 हमारे कर्मचारियों ने जान गंवा दी है और इससे पहले नैनीताल समेत हमारे दोनों रीजन में कहीं ना कहीं अग्नि आई। मैं केंद्र सरकार को बधाई देता हूं, धन्यवाद देता हूं कि हेलीकॉप्टर से छिड़काव किया। मान्यवर मैं एक निवेदन करना चाहता हूं आपके माध्यम से सरकार से कि तत्काल हमको एक विशेष पैकेज देना चाहिए जिससे कि अग्निशमक यंत्र और वहां पर अन्य कर्मचारियों का अपॉइंटमेंट हो सके ताकि ऐसी बीभत्स घटनाएं, दर्दनाक घटनाएं दोबारा ना हो सकें। बहुत बहुत धन्यवाद माननीय।